யாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கே ஆழ்ச்செயல் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கே ஆழ்ச்செயல் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்திய சென்ற கர்த்தரை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே வண்ணந்திரமா வாழ்க்கை மாறி பட்டினை சஞ்சலும் தேர்கையில் வண்ணந்திரமா வாழ்க்கை மாறி பட்டினை சஞ்சலும் நேர்கையில் வானமன்னாவா ஞானமாய் போஷித்து வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த கணத மன்னா இயேசுவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் என்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களோடு இந்த ஜெப கூடுகையில் இணைந்து ஜெபிக்கும்படியாய் சில வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அருமையான ஆலோசனைகள் போதகராலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை கவனிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் வீட்டை நீங்கள் ஆண்டவருக்கு திறந்து கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருந்தா ஏன் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வர போறார்? ஏன் உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் நன்மை செய்ய போறார்? அது நிச்சயமாக நடக்காது. அதுதான் உண்மை. அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. ஏதோ அந்த குருசடிக்கு வர்றது மாதிரி நீங்கள் தயவு செய்து வந்து பழகாதுருங்க. அந்த பிள்ளைகள் அழகாக ஜெபம் நடத்தினாங்க, என்ன அருமையாக நடத்தினாங்க. இது என்னைக்குமே நீங்கள் நடத்தலாம் இல்லை. என்னைக்குமே இந்த மாதிரி அழைப்புள்ளவங்க, தகுதி உள்ளவங்க, ரொம்ப விசுவாச வீரர்கள் மாதிரி வசனம்லாம் சொல்லி நடத்தியிருக்கீங்க. அதை தொடர்ந்து நடத்த வேண்டியதானே. நீங்கள் வந்து பங்கு பெற வேண்டியதானே. நீங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய வேலையில் எங்கே இருந்தீங்களோ நமக்கு தெரில. இங்கே எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆளில் இன்னைக்கு ஜப கூட்டத்தில் காணலை, எங்கே போனாங்களோ தெரியல. கேவலமாக இல்லையா இது? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஜபத்துக்கு எழுதி கொடுத்துருக்கோங்க. உங்களுக்காக யாரோ சிலர் இங்கே ஜபிக்கிறாங்க. அந்த நேரம் ஜப தேவை உள்ள ஆளை வந்து உட்கார்ந்துருக்கணுமா வேண்டாமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவ்வளவு கீழ்த்தரமான அசட்டை உள்ளவரெலாம் இந்த ஜனங்கள் இருந்தால் எந்த ஆண்டவர் இவர்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறாரோ எங்களுக்கு தெரியல இல்லையா? அப்புறம் யோபுஸ் தான் சிநேகிதனுக்காக வேண்டுதல் பண்ணான், அவனுடைய சிறையிருப்பை தெய்வம் மாற்றினான். நீ ஓம் பிரச்சனைக்கு இவ்வளவு வெப்பராளாக இருக்குல்ல, இது மாதிரி மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து மற்றவங்களுக்காக அங்கே எழுதியிருக்குல்ல, அதுதான் இங்கே இப்படி ஒரு ஏற்பாடு வச்சுருக்குல்ல, அதை வாசு 10 நிமிஷம் மற்றவர்களுக்கு அழுதுப்பார். அப்போ ஓம் ப்ராப்ளம் சரியாகும். அல்ல இல்லையோ? வசனம் எல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க தான் நினைக்கிறேன். அசட்டை பண்ணுறீங்க. கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கீங்க. உங்கள் சூழ்நிலை எனக்கு தரல. நான் ஒரு முறை ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ணி போயிருந்தேன். நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிற நேரம், கூட்டம் முடிகிற நேரம் ஆச்சுங்க, திபுன்னு ஆளுகள் வந்துட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது, கூட்டம் தொடங்கும் போதில் எல்லாரும் வருவாங்க, இப்போ கூட்டம் முடியும் போது வர்றாங்கன்னு போது அப்புறம் தான் ஒரு காரியம் மனசிலாக்கிட்டேன். இந்த பிரசங்கியார்கிட்ட அவங்களுக்கு ஜெபிக்கணுமா, அதுக்கு வர்றாங்களா? சரிதான், அந்த பிரசங்கியார் நேரத்தை பிரசங்கம் பண்ணுவார்ல, இந்த பிரசங்கியாருங்க வந்து ஆராதனை நடத்தி ஜபம் நடத்தி எல்லாம் செஞ்சு அவங்க பிரசங்கம் முடிக்கிற நேரம் பிரசங்கியார்கிட்ட ஜெபம் பண்ண வராங்க. எவ்வளோ கள்ளத்தனமானவங்க இவங்களுக்கு! இவ்வளோ கள்ளத்தனம் இருந்தா இவங்களை படைச்சவருக்கு எவ்வளவு இருக்கணும்? அல்ல இல்லை? ஆமாங்க, அப்படிதான் இருக்கும். அது நான் பரதாமரிச்சுக்கிட்டேன். ஓஹோ, அவரும் பாவம் கண்டுக்கிடல, எனக்கு இப்படி தான் வர்றாங்களாம், ஜபத்துக்கு மட்டும் வந்துடுவாங்க. அப்போ முதல்ல வந்து வசனத்தை கேட்டு கொஞ்ச நேரம் ஆராதனை எல்லாம் நடத்தி அவங்களுக்கு வேண்டிய ஜபத்தை கேளாதவனுடைய ஜபமும் விதத்தை கேளாதவனுடைய ஜபமும்
அருவருப்பாக இருக்குன்னு அந்த அருவருப்பான கூட்டம் தானே அது. அப்படி தானே நீங்கள் இருக்க போறீங்கன்னு நமக்கு தெரில. அவர் சொன்ன மாதிரி 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போனோன்னா நீ 11 மணிக்கு போனால் வெளியே நடத்திட போகிறான், இல்லைன்னா லீவ் எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்ல போகிறான். இல்லை, ஆண்டவர் காரியெல்லாம் பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம். இல்லை இல்லையோ, அவரும் பார்ப்பார், நமக்கு கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம், கொஞ்சம் அப்புறமா பார்க்கலாம். இல்லை இல்லையா, புரியுது இல்லையா நான் சொல்கிறது? கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டாக இருக்கேன். நீங்கள் கல்யாணம் விடணும்னா 6 மணிக்கே கண்ணாடிக்கு மேலே நின்றுக்கு திருங்கி கறங்கி உருட்டுதே இல்லையா? ஆண்டவருடைய சமயத்துக்கு போனோன்னா கொஞ்சம் சமயத்துக்கு வந்தால் தான் என்னவா? இல்லை இல்லையோ, சரி. எனக்கு வேலை இல்லை பாஸ்டர், தொழில் இல்லை பாஸ்டர், எனக்கு படிப்புக்கு வருதுன்னு வேலை எனக்கு ஆண்டவர் வேலை தந்துருக்கிறார்ல, அதை மரியாதையாக 10 மணிக்கு வந்துருந்து செய்யலாம் இல்லையா? நீ ஒழுங்காக வந்துடுது, கார் யாரி டெய்லி 10 மணிக்கு புறப்பட்டு 9 மணிக்கு புறப்பட்டு 10 மணிக்கு இங்கே வந்துடுது. உன் பாட்டுக்கு ஜப ஒளியும் செய்யி, ஜப ஒளியை முடிச்சுட்டு எத்தனை மணி, 1 மணிக்கு போறியா 4 மணிக்கு போறியா, அதுவும் பாடு. அவர் சம்பளம் தந்துட போறாரு உனக்கு. நீ தான் வேலை கல்லியாச்சே. அல்ல இல்லையா? வீட்டில் இருந்தும் செய்யறதுல குண்டாணி கோழி சொல்லி அங்கே உள்ளதெல்லாம் இல்லாமக்கு தான் மிச்சம். சரி, இங்கேயாவது அங்கே இருந்தால் தான் உனக்கு அந்த குண்டாடி பற்றி வர்றோம். ஏன்னா வீட்டில் இருந்த அந்த பேவன்னா அப்படி தான் விரட்டிகிட்டு இருக்கோம். இங்கே வந்தாலாவது அந்த பேகளெல்லாம் செப்பரேட் பண்ணிடலாம். இல்லைனாக்கா இப்படி வேறு இடத்த வச்சுருக்குது. அங்கே வந்து வேலை செய், உனக்கு கூலி தர்றாரா பாரு. கூலியாள் வேலையாள் கூலிக்கு நீ வேலை கல்வி, ஏனாலும் உனக்கு உண்மை சம்பளம் தர்றதில்ல. இல்லை இல்லையா? சரி, நீங்கள் பொறுப்பாக செஞ்சா கொள்ளலாம். நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன். ஆமாம், நீங்கள் சரிப்பட மாட்டீங்க போல இருக்கு. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருப்பீங்கல்ல இருந்தால் நல்லது. அதான் ஒரு படம் வருது. சரி, கவனிங்க. அதாவது இந்த ஆண்டவருடைய காரியத்தில் முனைப்பாக ஈடுபடுறதுக்கு, வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு, கூட்டம் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் ஊழியக்காரெலாம் அவர் சொல்கிறார்ல, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் வாயை திறந்து பேசலாம். இல்லை முத்து விழுந்துருமா வாயிலிருந்து, இப்போ பாஸ்டர் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இல்லை, உங்கள் ரிஸ்க் என்னது? வாட்ஸ் யுவர் ரிஸ்க்? உங்கள் ப்ராப்ளம் என்னது? உங்கள் மனசில் இருக்க பிறகு பாஸ்டர் இப்படி ஒன்று சொல்லிட்டார், பாஸ்டர் எங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்துருக்கேன், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியும், ஏன் கேட்க மாட்டேங்கிற நீ? இது கள்ளத்தனமான மனசு தானே. ஓப்பன் ஹார்ட்டட்னா பாஸ்டர் சொல்கிற சரி தான், இதுக்கு எப்படி செய்கிறது, எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு நான் ஒரு இஸ்லாமிய சூழ்நிலையை சார்ந்த ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் ஃபேமிலியாக போய் சுவிசேஷம் சொல்ல போவோம். ஏதாவது சிம்பிளாக ஏதாவது கொடுத்து நைஸாக ஒரு பழக்கம் வச்சுருந்தோம், வச்சு கொடுப்போம். அப்போ எனக்கிட்ட இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாறு சிடி இருந்தது, நான் நிறைய வச்சுருந்தேன், எல்லாரும் கொடுப்பேன். அதை இது பண்ணி இந்த வீட்டில எல்லாம் டிவிடி பிளேயர்ஸ் இருந்தில்ல, வீட்டில் தான் போட்டு பார்க்குறாங்க, நைஸாக இதை போட்டு பாருங்க அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ அந்த அம்மாட்ட கேட்டேன், இப்படி ஒன்று இருக்குது, இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாறு, நீங்கள் விரும்புவீங்களா? ஆமாம் விரும்புவோன்னு சொல்லிச்சு. இதை எப்படி போடுறது? அந்த அம்மா அழகாக ஒரு ஆலோசனை சொல்லிட்டு, எங்கள் புருஷன் வீட்டில் இருந்து அவன் சம்மதிக்க மாட்டான், எல்லாரும் கொஞ்சம் நாங்கள் பழகிட்டேன், நான் எல்லார்ட்டையும் பழகிட்டேன். ஆமாம், இந்த மனுஷன் சம்மதிக்க மாட்டான். இன்னும் நாள் வாருங்க, அந்த ஆள் தொழிலுக்கு போவார், வெளியே அந்த இதெல்லாம் விற்கிறதுக்கு போகிறது, பண்டிகை உள்ள இடத்துல அவர் எப்படி 2 நாள் தொழிலுக்கு போயிடுவார், காலையிலே போயிடுவார், அர்லி மார்னிங். அப்பா வாங்க, இல்லையோ அப்படியே போய் அந்த வீட்டில் சிடி போட்டோம். சரியா? அவங்க வீட்டில் டிவி இருக்குது, இந்த சிடியை போட்டு எஸ்னார் இருக்க இதை காட்டி கொடுத்துட்டேன். இல்லையா? அவங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அதுக்கு விவரம் இருந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதை வச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு தான் அந்த விவரமே இல்லாம போச்சு. இல்லையா? சரி, நீங்கள் யோசிச்சா நல்லது. உங்கள் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸை சொல்லுங்கள், நான் ஒன்றை சொல்லிடுறேன், எனக்கு முன்னால் வர்றதுனால நான் சொல்லணும். அப்போ ஜபம் வைங்கன்னா செவம் வச்சு என்னத்தை கண்டம் பெருசைங்க யார் வர தாளோட்டு போகுது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஸோ அவங்க நினைக்கிறது என்னன்னா, நம்ம அப்படி கூடி ஜபிச்சுட்டா நிறைய அற்புதம் நாம் நினச்சது மாதிரிலாம் நடக்கும்ங்கிறத அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு உண்மை. இங்கே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். இங்கே ஜெபிக்கிறது ஜனங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்காக ஜெபிக்கிறது நோக்கம் கிடையாதுங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதிகளை நிறைவேற்றுவதற்கு, அல்ல பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை ஏற்படுத்துவதற்கு தான் ஜெபிக்கிறோம். ஜெபத்தினுடைய அடிப்படை, நீ பிரச்சனை தீர ஜெபம் பண்ணாலும் அவன் செத்து போவான்ல, அப்புறம் எங்கே பிரச்சனை தீரும்? ஸோ இந்த முதல் விஷயம், நாம் பிரச்சனை தீர்வதற்கோ உலகத்தில் நாம் சிறப்பாய் வாழ்வதற்காக ஜெபிக்கவில்லைங்கிறத முதலாவது புரிஞ்சிருக்கேன். இதுதான் அவங்க பிரச்சனை நான் நினைக்கிறேன். பல இடத்துல இப்படி தான் பிரச்சனை, அதுக்கு ஜெபிக்கல. ஒன்று, தேவன் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்தார், அதற்கு தகுதிப்படும்படி நம்மை அழைத்தார், அதுக்கு சில தகுதிகளை நமக்கு கொடுத்தார். நாம இருட்டில் இருந்தபோது தேவன் நம்மை அழைத்தார். இது போல இருட்டில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதோ விதத்தில், அது ஜெபம் ஒரு முக்கியமான விஷயம். அவங்க பிரச்சனைக்கு ஜெபிக்கும் போது தான் உள்ள வர்றாங்க, அது உண்மை. ஆனால் நம்முடைய நோக்கம் அதுவல்ல. நம்முடைய நோக்கம் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் அவர்களை மாற்றுவதுதான் நோக்கம். ஹல்லேலூயா. அதாவது ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு சபைன்னு வைங்க, ஒரு சபைக்கு கான்செப்டில் தான் நாம் அதை செய்கிறோம். இது சைடில் செய்கிறோம். ஏன்னா ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணால் தான் வருவாங்க, பிரச்சனைக்கு தான் வருவாங்க, அதுக்கு நீங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கு. ஆனால் நோக்கம் என்னது? தேவனுடைய ராஜ்யத்தின் அஸ்திபாரம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் அஸ்திபாரம், வசனம், ஆவி, அங்கீகாரம் இருக்கும்போது ரட்சிக்கப்படவுள்ள கர்த்தர் என்ன செய்வார்? சபையில், எந்த சபையில்?
உங்கள் வீட்டு சபையில் இல்லை எந்த சபையில் சேர்த்துட்டு வருவார்? அது பேர் போட்டிருக்கோம், இந்த சபை அந்த சபையில் சேர்ப்பார், இந்த சபையில் சேர்க்க மாட்டார் அப்படிங்க எழுதியிருக்கான். அப்படி சொல்ல இல்லையே, வீடுகள் தோறும் அப்பம் பட்டார்கள் தானே எழுதியிருக்கு. எங்கே சேர்த்து கொண்டு வருவார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை, ரட்சிக்கப்பட வேண்டியவர்களை, ரட்சிக்கப்பட்டவருடைய வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு வரணும். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சரிதானே நான் சொல்கிற ஐடியா? நீங்கள் ரட்சிக்கப்பட இல்லையா? அப்போ அப்படி தான் அர்த்தம் ஆகுது. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தான் மற்றவங்களை ரட்சிக்கப்படுறதுக்கு அதை முயற்சி உழைச்சிருப்பீங்கள்ல. நீங்கள் உழைச்சிருந்தா ரட்சிக்கப்படுறவர்களை ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார்ல ஆண்டவர். இப்போ நடக்கலைன்னா சம்திங் ராங். உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கு. இங்கே வந்து அப்படி இருக்கிறீங்க, அவ்வளோதானே. உண்டை தவிர உண்மை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருங்க. நான் உங்களுக்கு சூச்சிப்பிச்சாமல் அதை உணர்ச்சி தான் தர முடியும். சரியா? நீங்கள் சரியா ரட்சிக்கப்பட்டீங்களா? மற்ற ரட்சிப்பா என்னென்னு தெரியுமா? தெரிலன்னா கேட்டுருங்க. பாஸ்டர் ஒன்றும் புரியலை, கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு, ஒன்று திருப்பி சொல்கிறீங்களான்னு கேட்டால் அதுக்கு ரெடின்னு தானே சொல்கிறோம். அதை திருப்பி சொல்லி வேலையெல்லாம் போச்சு, சாவுக்கு காலாச்சு, இது திருப்பி சொல்லி கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி சரி இனி இருக்க காலத்தையாவது சரிப்படுத்தணும் நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் செய்ய முடியும். என்ன சொல்கிறீங்க? அப்படி சொல்லி செஞ்சால் அது உங்களுக்கு தான் தெரியாது, எங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்லித்தரோம். அப்படி செஞ்சால் ரட்சிக்கப்படுவார், சபையில் கூட்டி கொண்டு வருவார், அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவர் செய்வார். இப்படி தானேங்க சபை கட்டினாங்க. இன்னைக்கு செய்கிறது மாதிரி இந்த மாதிரி கட்டடம் எல்லாம் லேண்டு நிலம் எல்லாம் வாங்கி போட்டு கட்டணம் கட்டி சபை கட்டுறது தெரியுமா உங்களுக்கு? ஒன்றுமே சபை கட்டல. இன்றைக்கி அப்படி தான், ஒரு வீட்டில் கூப்பிடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, இப்படி செஞ்சாங்க, ஒரு சுகம் நடந்து அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டவன அந்த ஆள் சொல்லும் என் வீட்டில் நீங்கள் விழிச்சிங்க. இல்லையா, ரட்சிக்கப்பட்ட ஆள் சொல்லும், சுகம் வாங்கின ஆளுகள் கூட செய்யாது. அதாக அதுக்கு வித்தியாசம். அவன் அடுத்த நாள் சோக்கு எடுத்தோன்னு விட்டுருவான், அப்போன்னு சொல்லிடுவான். அப்போ என்ன புரிஞ்சுங்க? ரட்சிப்பின் அடிப்படை இதெல்லாம் நாங்கள் தான் செய்யணும். நீங்கள் ஜெபம் பண்ணி ஆளை கூட்டி வச்சா மிச்ச காரியத்தை பக்குவமாக எங்களுக்கு தந்த அழைப்புபடி நாங்கள் செய்யணும். உங்களுக்கு தந்த அழைப்புபடி நீங்கள் செய்யலாமில்ல? நாங்கள் செய்கிறோம்னு சொல்கிறோம்ல. நீங்கள் தானே செய்ய மாட்டேங்கிறீங்க. விசுவாசிங்கிற அழைப்புகளுக்குள்ளே வராத மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது மிக மிக தவறானது. எனக்கு சொல்ல தான் முடியும், எல்லா காரியங்களும் எல்லா சபையிலும் எனக்கும் பார்க்கணும். சரி, கடந்த நாளில் அந்த எழுப்புதல் என்ற அடிப்படையில் ஒரு வசனத்தை பார்த்தோம். தூங்குகிற நீ, எபேசியர் 5:14, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. இத்தனை வருஷம் தூங்கியாச்சு இல்லையா? உங்கள் உறக்கம் உங்களுக்கு தெரியுது இல்லையா? உங்கள் நிலைமை தெரியுது. அப்போ தூங்குகிற நீ, தூக்கம்னா உணர்வில்லாத நிலைன்னு அர்த்தம். ரோமர் 1:21 உணர்வற்ற இருதயம் இருள் அடைந்தது. எப்படியா? உணர்வே இல்லை. பிரசங்க நிறைய கேட்டு கூட்டங்கள் ஜபம் நடக்குதான ஜனங்களுக்கு உணர்வு வரையில்லை, அர்ப்பணமும் வரவில்லை. ஹல்லேலூயா. சரி, அப்போ உணர்வு இல்லாத நிலைன்னா என்ன, எப்படி புரியணும்னு சொன்னால், நீங்கள் வந்து ரோமர் 2:12-13-14 நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணத்துக்கிட்ட கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். தங்களுடைய மனசில் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சொல்லத்தக்க அவருடைய சாட்சி இடுகிறதுனாலே நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும். அப்போ மனசில் ஒரு உணர்வு, இது சரி இது தப்பு, இது நல்லது இது கெட்டது, இந்த உணர்வு யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களெல்லாம் மரித்தவர்கள். இல்லையா? அவன் இயேசு நமக்காரனாலும் சரிதான், வேற நமக்காரனாலும் சரிதான், நல்லது கெட்டதை குறித்த உணர்வற்றவர்கள். நீங்கள் ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே அப்போ பரலோக தேவனுக்கு இது பிரியம் இது நன்மை என்று பகுத்தறியத்தக்கதான ஒரு உணர்வு உங்களுக்கு வரையலைன்னா நீங்கள் இன்னும் ரசிக்கப்படலை. இதுதான் பிரச்சனை. நீங்கள் ஞானசாலம் எடுத்துக்கலாம், கூட்டங்களுக்கு போகலாம், இப்படி தான் நான் பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா இந்த அனுபவம் வரையிலன்னா நம்முடைய மனம் தேவனோட இணைக்கப்படாது. அப்போ ஒரு உணர்வு, நன்மையும் தேவனுக்கு பிரியமானவர்களை பிரித்து பார்க்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய உணர்வு நமக்கு இன்னும் வரவில்லை. இது சரியானது, சிறப்பானது, அவசியமானது, கட்டாயமானது, உடனே செய்யப்பட வேண்டியதுங்கிற உணர்வெல்லாம் நமக்கு வரல. நமக்கு மற்ற காரியத்திலெல்லாம் உணர்வு கொஞ்சம் இருக்கும்னு எனக்கு சீக்கிரமாக செஞ்சிடணும். பள்ளி திறக்கு முன்னாலே ஆமாம் நோட்டு புத்தகம் எல்லாம் வாங்கிடணும், எங்கேயாவது கடன் வாங்கி எடுத்து அட்மிஷன் வாங்கிடணும். பிந்தி போனால் கிடைச்சாது பிரசங்க யாரு. ஆமாம், அதுக்கெல்லாம் பயங்கரமான உணர்வு இருக்குது. சரி, ஸோ இந்த காரியத்தில் நல்ல உணர்வு இருக்கணும். உணர்வு இல்லாதவர்கள்னு சொன்னால் இந்த மாதிரி தெய்வ சித்தமான காரியத்தை குறித்து சிந்திக்க தெரியாமல், பக்குவம் இல்லாமல், மனசு இன்னும் அந்த தகுதி அடையாமல் இருக்க ஆளுகளாகும் உணர்வற்றவர்கள், மரித்தவர்கள். இப்படி மரித்தவர்களை விட்டு நீ எழுந்திருக்க வேண்டும். முதலாவது விஷயம், நீ மரித்த அனுபவத்தை விட்டு என்ன செய்யணும்? உனக்குள்ள ஒரு மரித்த அனுபவம் இருக்கு இல்லையா? அந்த மரித்த உணர்வற்ற நிலைமை விட்டு நீ எழும்பணும். நான் இப்படி புத்தி இல்லாமல் இருக்கேனே, உணர்வு இல்லாமல் இருக்கேனே, போதம் இல்லாமல் இருக்கேனே, இத்தனை வரியா ஆட்சி கூட்டத்துக்கு போய் அப்படின்னு நீ உனக்குள்ள ஒரு உணர்வு என்ன செய்யணும்? உண்டாகணும். முதலாவது. ரெண்டாவது, இதுபோல மரித்தவர் நிறைய இருக்கிறார்கள், உணர்வற்றவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டும் உள்ள ஐக்கியத்தை விட்டு எழும்ப வேண்டும். அவர்களை விட்டு சண்டை போடணும்னு நான் சொல்லலை, சண்டை போடுறவனு சொல்லலை, அவருடைய வழக்காடணும்னு சொல்லலை.
அவர்களோட ஐக்கியம் வைக்க முடியாது. அவர்களோட ஐக்கியம் வச்சுன்னு சொன்னால் பன்றியோடு சேர்ந்த கண்ணுக்குட்டிய கதை உனக்கு ஆயிப்போம். அப்போ பூவோடு சேர்ந்த நார் மனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான் 1:3 வாசிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியத்தில் இருக்கணும். சரி, அப்போ கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நாம் எழும்ப வேண்டும். அல்ல, அந்த செய்தி தான் பார்த்தோம்ல. நாம எழும்பணும். எலும்புல தட்டி மாட அல்ல இல்லையா, உன்னை எழுப்பணுமாகும் கொள்ளாமா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எலும்பு எல்லாம் வசதி இவ்வளோ வழக்காரு. எழுப்பி விடு நொண்டியா நீ, சப்பானியா நீ, உனக்கு எலும்ப தெரியாதா? எலும்புல போல நடலை. ஆமாம், இப்போ வேற என்னத்தையாவது இப்போ வரணும், அப்போ தெரியும். ஐயா அம்மோடு துண்டை காணும், துணியை காணும், அடித்து பிறண்டு சுனாமி வரணும். சுனாமி வந்தால் பாரு ஓட்டத்தை பார்க்கணும். ஸோ இப்படியா இருக்கக்கூடாது பாருங்க. சப்பானி கிடக்கூடாது, நம்ம எழும்பணும்னு சொல்லியிருக்கு. நீ எலும்பு எங்கே இருந்த எலும்பு? மரித்த அனுபவத்தை விட்டு எலும்பு. எங்கே இருந்த எலும்பு? இந்த மரித்த நபர்களை விட்டு எலும்பு. ஹல்லேலூயா. நீங்கள் பிரசங்கி 9:4 நீங்கள் வாசிக்கும் போது செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி. சரிதானே? சிங்கம் செத்து கிடக்கு, அதை கொண்டு என்னதுக்கு பிரயோஜனம் உண்டா? யோசித்து பாருங்க நீங்க. அதை விட உயிருள்ள நாய் வாசி. இது மாதிரி செத்த சிங்கம் போன்றவர்கள் உண்டு. ஒரு காலத்தில் சிங்கம், ஒரு காலத்தில் அப்படி இருந்தார்கள், இப்படி இருந்தார்கள், எல்லாம் பயங்கரமாக இருப்பார்கள், பிரம்மாண்டமாக இருந்தார்கள். ஆனால் இப்போது செத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு எழும்பக்கூடிய லெவல் வரணும்னா வசனங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 4 to 8 வரை படிக்கும்போது அதுக்கு என்ன விளக்கம் இருக்குன்னா, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரமைவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியும் பெற்றார்கள், நல்ல வார்த்தைகளை கேட்டார்கள், இனி வரும் பரலோக ராஜ்யத்தின் பலன்களையும் விசுவாசித்து ருசி பார்த்தார்கள், அதை மறுதளித்தார்கள். தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் காலில் அறைந்து படுகிறாலே ஏதுவாக மறுபடியும் புதுப்பிக்கிறது. சரி எப்போது அதில் நிறுத்திடுங்க. இப்போ என்னாச்சு? புதுப்பிக்க முடியாதவர்கள். புரியுதா நான் சொல்லுது? புதுப்பிக்க முடிகிறவர்கள் புதுப்பிக்க. சில வீடு ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிடலாம். ஓவராக அது மோசமாகிட்டு இருந்ததுன்னா இதை மெயின்டைன் பண்ணினா 2 வீடு புதுசாட்டு கட்டி போடலாம். இல்லையா? புதுப்பிக்க முடியாத அளவுக்கு போகும்போது அதை முற்றிலும் நாம் மாற்றி அமைக்கிறோம். இது புதுப்பிக்க முடியாது. ஈவன் ஒரு விரலில் சில சவுக்காடெல்லாம் வந்து இதாகிட்டுனா இதை புதுப்பிக்க முடியாதுன்னு வெட்டி எடுத்துரு, உங்களுக்கு தெரியுது. சரி, அப்போ புதுப்பிக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம். அவர்களுக்கு தேவனோடு அனுபவம் இருந்திருக்கலாம், சிங்கம் போல அவர்கள் செயல்பட்டிருக்கலாம், இல்லைன்னா சொல்லலை. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவர்களை புதுப்பிக்க முடியாது. அது வந்து அந்த சவுலை கர்த்தர் தள்ளிவிட்டார் என்ற ஒரு சம்பவம் வருது. அந்த இடத்துல சவுலை அபிஷேகம் பண்ணது யார்? சாமுவேல் தான் ஏற்படுத்துகிறான். இப்போ அவர்கிட்டே சொல்லுவார், நான் தள்ளிட்டேன் பார்த்துக்க, நீ போய் தாவீதை அபிஷேகம் பண்ண. இல்லையா? அப்போ அந்த சூழ்நிலையில் அவன் ஜெபிக்கிறான். சாமுவேல் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நான் தள்ளிவிட்ட சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், நீ போய் தாவீதை பிடிச்சு போச்சு. இப்போ புரியுது இல்லையா? இது மாதிரி தள்ளிவிடப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், புதுப்பிக்க முடியாதவர்கள், நான் சொல்றது புரியுது இல்லையா உங்களுக்கு? அந்த எல்லையில் உள்ளவர்களோட ஐக்கியத்தை விட்டு விட வேண்டும். புரியோன்னு நினைக்க உங்களுக்கு? இந்த ஆளுன்னு உருப்படாது, புதுப்பிக்க முடியாது, அதுக்கெல்லாம் காலங்கிழமை. அதுக்கு மேலே அந்த ஆளு கூட நீ கூட்டுக்கட்டு வச்சிருந்தேன்னு சொன்னால் அந்த ஆளுக்குள்ளே இருக்க மரித்த ஆவி எல்லாம் உணவுள்ள வரும். இப்போ புரியுதா? நீ கொஞ்சம் அந்த ஆளை மாதிரி ஒன்றை மாற்றி போடுவானே. அப்போ நீ யாரோட பழகணும்? ஜீவன் உள்ளவர்களோடு பழகணும். அல்ல, உயிர் உள்ளவர்களோடு பழகணும், தகுதி உள்ளவர்களோடு பழகணும், நம்ம விட மேலான அனுபவம் உள்ளவர்களோடு பழகணும். யாரோட பழகணும்? நம்மோட கீழான அனுபவத்துக்கு அவன் இழுத்துவன் அங்கே கொண்டு சாக்கடையில் போடுவான். உன்னோட பெரிய ஆள், அனுபவத்திலும் பல காரியங்கள் இருக்குது, அதில் இந்த ஆள் அந்த ஆளுகளோட பழகினேன்னா உனக்கு கொஞ்ச நாள் அந்த ஆளை போல் வளர்ச்சி உண்டாகும். தேறினவன் எவனும் குருவை போல் இருப்பான்னு இயேசு சொன்னார், நான் தான் குருன்னு சொன்னார். சரி, அப்போ இப்போ என்ன புரிஞ்சிய? புதுப்பிக்க முடியாதவர்கள்ங்கிற எல்லைக்குள்ளே சென்றவர்களை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும், எழும்ப வேண்டும். அவர் தான் மரித்தவர்கள், அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அப்போஸ்தலர் 5:32 நாம் என்ன படிக்கிறோம்னா, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. கவனிக்கிறீங்களா? வசனத்தை வச்சுடுங்க. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுத்து அவருக்கு முத்திரை கொடுக்கிறார். அது 15:8 இருதயத்தை பார்க்கிற தேவன் அவர்களுக்கு ஆவியை கொடுத்து சாட்சி கொடுத்தார். 2 வசனத்தின் சாட்சி இருக்கு. எபேசியர் 1:13 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ ரோமர் 8:9 சொல்லுது இல்லையா, கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 14 சொல்லுது தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறவன் தேவ பிள்ளை. இப்போ என்ன புரிஞ்சுங்க? கவனிக்கிறீங்களா?
ஆவி இல்லாதவர்கள். யாரு? ஆவி இல்லாதவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள், பரலோக தேவனால் சாட்சி பெறாதவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை பெறாதவர்கள். வார்த்தை ஒவ்வொன்றை அப்படி பிடிச்சிக்கணும், சரியா? முத்திரை பெறாதவர்கள் மரித்தவர்கள். இப்போ புரியுதா? இப்போ பல சூழ்நிலையில் நாம் பார்க்கும்போது அந்த சபைகளுடைய தலைவன் மாறும், பிஷப்பு மாறும், அங்கே உள்ள முக்கிய காரியெல்லாம் நடத்துவனெல்லாம் யார் தெரியுமா? இந்த மாதிரிப்பட்ட ஆவி இல்லாதவனுள்ளாக. அல்ல இல்லையா? ஆவி இல்லாதவன், அபிஷேகம் இல்லாதவன், பரிசுத்த ஆவியினுடைய அங்கீகாரம் பெறாதவனுள்ளாக்கும் அங்கே வந்து தலைமை ஸ்தானம் எடுக்குது. பின்ன அந்த சபை உருப்படுமா? ஸோ தோணுது, புரியுதா உங்களுக்கு? உருப்படுமா? அப்போ அதுக்கு இந்த எல்லைக்கு இந்த ஆள் தான் நிற்கணும், இந்த இதுதான். மற்ற வந்தால் வரட்டும், யாரையும் நீங்கள் வரட்டான்டா, வாருங்க பிரதர், அதில் உட்காருங்க, இதில் உட்காருங்க, உட்கார சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு ஜபத்தை கொடுங்க. இல்லை இல்லை வேண்டான்னு சொல்ல, இல்லை வந்தான், இல்லை ஒரு ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணலாம், இல்லையா ஜபம் பண்ணிட்டு போங்க. அவன் தான் அப்போ சொல்ல மாதிரி அவன் தான் எல்லாத்தையும் செய்யணும். சில இடங்கள்லாம் நான் பார்க்கேன், அவன் தான் ஞானஸ்தானம் கொடுக்கேன், அவன் தான் கர்த்தருடைய பந்தி நடத்தேன், அவன் தான் அடக்காரதை நடத்தேன். எப்படிடா உருப்படுவிய நீங்கள்? சொல்லுது புரியுதா? அவன் ஆவி இல்லாதவன். ஆமாம். இப்போ சில முதல் கேட்டகரி என்ன சொன்னேன்? புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், புதுப்பிக்க முடியாதவர்கள், இப்படிப்பட்டவன்வன். ரெண்டாவது என்ன கூட்டம் பார்க்குறோம்? ஆவி இல்லாதவன்வன், தேவனுடைய அங்கீகாரம் பெறாதவர்கள். இப்போ புரியணும்னு நினைக்கிறேன். நம்முடைய சபைகளிலே தேவனுடைய கிருபையை இழந்து நாம் பலவீனப்படுவதற்கு ஆதி அப்போஸ்தலர் அனுபவம் உண்டாகாமல் போகிறதுக்குள்ள காரணங்களையாக ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கார். நீங்கள் படிச்சுட்டா சரி. இப்படிப்பட்ட தலைமையின்களை இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். மூணாவது, யோவான் 17:9 ஆண்டவர் சொல்லுவார், நான் உலகத்தான நீர் உலகத்திலிருந்து தெரிந்து எடுத்து தந்தவர்களுக்கு உடைய நாமத்தை அறிவித்தேன் அப்படின்னு சொல்லுவார். 15:19 சொல்லும்போது, நான் உலகத்தான நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலக சிநேகித்திருக்கும், நாம் உலகத்தில் தெரிந்தபடினாலும் உலகம் உங்களை பகைத்தது. சரி. லேவி 20:26 சொல்லுது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்கும்படி மற்ற ஜாதி ஜனங்களை விட்டு நான் என்ன செய்தேன்? பிரித்தெடுத்தேன். சரியா? 1 Peter 2:9 சொல்லுது, நீங்கள் தேவனால் அதாவது அவருடைய பரிசுத்த அழைக்கப்பட்ட பரிசுத்த சந்ததியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்லுது? எல்லாம் வார்த்தை அங்கே இருக்கும், கொஞ்சம் டைம் ஷார்ட்டாக இருக்குனால ஷார்ட்டாக போகிறேன். அழைக்கப்பட்டவர்கள், நான் பரிசுத்தராக இருக்க, நீங்கள் பரிசுத்தராக இருங்கன்னு அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஜாதியாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள், சொந்த ஜனமாய், ஆசாரிய கூட்டம் எழுதியிருக்கு, ஆசாரிய கூட்டமாய் அவருக்கு சொந்தமாக ஜனமாய் இருக்கும்படி வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அடுத்த வார்த்தையை பிடிச்சிக்க. யாரு? சும்மா ரோட்டில் போகிறவன இல்லை, பிரித்தெடுத்தேன். அப்போ உலகத்திலிருந்து வேறுபடாதவன். இப்போ புரிஞ்சுதா? உலகத்திலிருந்து தேவனுக்காய் பிரித்து எடுக்கப்படாதவர்கள், வேறுபாடு அனுபவம் இல்லாதவர்கள், அப்போஸ்தல அஸ்திபார அடிப்படையிலான வேறுபாடு இல்லாதவர்கள், இயேசுவை போன்ற வேறுபாடு இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மரித்தவர்கள். இப்போ என்னெல்லாம் சொன்னேன்? முதலாவது, தேவ அங்கீகாரம் பெற்ற ஒரு காலத்தில் இருந்தும் தள்ளப்பட்டவர்கள், புதுப்பிக்க முடியாதவர்கள் என்று தள்ளப்பட்டவர்கள். ரெண்டாவது, ஆவி இல்லாதவர்கள், தேவனுடைய அங்கீகாரம் பெறாதவர்கள். மூணாவது, உலகத்திலிருந்து தேவனுக்காய் பரிசுத்தமாய் வேறு திரித்து எடுக்கப்படாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் யாரா? மரித்தவர்கள். இப்போ புரியுதா? பல ரீதியில் இருப்பாங்க. நான் பல ரீதியில் பிரசங்கம் பண்ணுறவன் ஊழியர் கூட்டம் வரைக்கும் நான் பேசணும். அப்போ எல்லா கண்டென்ட்ஸும் நான் அந்த ஆவியானவர் அந்த செய்தியில் வச்சு தான் பேசுகிறார், நான் பார்க்குறேன். சரி. அப்போ இப்படிப்பட்டவர்களோட ஐக்கியத்தை விட்டுறணும். அன்பு இருக்கட்டு, ஐக்கியம் வேண்டாம், ஸ்தானம் ஒன்றும் கொடுக்காண்டாம், கொடுத்தீங்கன்னா குடிச்சவர் ஆகி போயிருவிய. இப்போ புரியணும்னு நினைக்கிறேன். சரி. இதை மரித்த அனுபவங்களோட எழும்பணும். எழும்புனா தான் கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் சொல்வார், அவன் போகிறோன்னா அவனை வச்சுக்க, நீ இல்லை நான் போகிறோன்னா என்னோட இரு. இல்லை இல்லையா? அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு உனக்கு தெரியும் இல்லையா? எனக்கு ஆவியை நான் கொடுக்கல, நான் வேறு பிரித்து எடுக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள வரமாட்டேன்னு நிற்கிறான். கொஞ்ச நாள் இருந்தால் அவனை போனதுக்கு தூர எடுத்து தெரிஞ்சாச்சு, விட்டாச்சு, பொய்யாச்சு, இவனை கூட உனக்கு நடாயிக்கும். அல்ல இல்லையா? நான் சொல்லுவது புரியுதா? இப்படி தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்களையும் சபைகளையும் கெடுத்து விடக்கூடாது. சரி. இப்படி இந்த மரித்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள் எப்படி எப்படி இருக்கிறார்கள் ஒரு சில கேரக்டர்ஸ் பார்க்கலாம். யூதா 1:11 சீக்கிரம் படிங்க, அந்த வசனத்தை படிங்க. யூதா 1:11 அது என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் காயினுடைய வழியில், வாசிங்க, இவர்களுக்கு ஐயோ காயினுடைய வழியில் நடத்துங்க, பார்த்து பாப்போமே. காயினுடைய வழியில் நடக்கிறவர்கள். இந்த காயினுடைய வழி என்னன்னா, 1 யோவான் 3:12 சொல்லுது, தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். ஏன்? இது ஆபேலுக்கு கிரியல் நீதியாக இருந்தது, காயினுக்கு கிரிய நீதியாக இல்லாததுனால நீதிகேடு செய்கிறவன் நீதி செஞ்சவன் என்ன செஞ்சுட்டான்? கொண்டு போட்டான். அப்போ தேவ நீதியிலே நடக்கிறவர்களை பகைக்கிறவர்கள். இப்போ புரியுதா? காயினுடைய வழின்னா தேவ நீதிகளிலே, தேவ வசனத்திலே, தேவ சத்தியத்திலே நடக்கிற பகைக்கிற கூட்டத்தாரை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரியா? அதான் 15ஆம் வசனத்தில் வரும்போது, சகோதரனை பார்க்கிறோம் மனுஷ கொலை பாதன். சரிதானே? சரி. அவ்விதமாய்
அப்போ இதுதான் சகோதரன். சகோதரனாரு தேவ சித்தம் செய்கிற பரலோக பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் எனக்கு சகோதரன் சகோதரியும் தாய்மா இருக்கிறாருன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி தேவ சித்தம் செய்கிறவர்களை பகைக்கிற கூட்டங்களை இனம் கண்டு கொள்ளணும். நமக்கு தெரியணும், பழக்கத்தில் தெரியும். நாங்கள் எவ்வளோ சூழ்நிலையில் பழகுவோம், கனிகளில் தெரியும். இவன் என்ன தான் வேஷம் போட்டாலும் இவன் கள்ளமாருக்கு பின்னால் தான் போவான். யாருக்கு பின்னால் போவான்? கள்ளமாருக்கு தான் மரியாதை கொடுப்பான். தேவ பிள்ளைகளை நேசிக்க மாட்டான், சத்தியத்தில் நடக்கிறவர்களை நேசிக்க மாட்டான். அல்ல இல்லையா? இதில் நாங்கள் நிறைய பார்ப்போம். இவன் எங்கே கூட்டுக்கட்டு வைக்கானோன்னு அதுலேருந்தே தெரிஞ்சு போவோம். இவன் சகோதரனை பகைக்கிறவன், சத்தியத்திலே நடக்கிறவர்களை புறக்கணிக்கிறவன் என்பது. அதனால தான் 2 தீமோத்தேயு 3:3 சொல்லுது, நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பார்கள், நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பார்கள் அப்படி சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கு. அப்போ காயினுடைய வழி. 2வது ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. பிழையாம்னு ஒரு மனுஷன் இருந்தான், அவனை பற்றி தெரியும் பழைய ஏற்பாட்டில். அவன் கூலிக்காக வஞ்சனையான காரியங்களை, மோசடியான காரியங்களை செய்து பேரழிவை உண்டு பண்ணினான் என்று நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அவனை அந்த பாலாக்குங்கிற ராஜா சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே இறங்கியிருக்காங்க, பயமாக இருக்குது, நீ அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லணும், சபிச்சு ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னியான்னு சொன்னால் அந்த ஜனங்களை நான் ஜெயித்து விட முடியும் என்று சொல்லி அவன் அழைக்கிறான். அழைக்கும்போது சரி காசெல்லாம் கொடுத்தோன்னே இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஆனால் கர்த்தர் அவனை எச்சரிக்கிறார், கவனமாக போ, நீ போவாதன்னு சொன்னால் திருப்பி கேட்குறான். சரி போ, திருப்பியும் கேட்டானல்ல, சரி போன்னு சொன்னார். சொல்லிட்டு கர்த்தருடைய தூதன் எதிராக பட்டயத்தோட எதிரில் நிற்கிறார். வெட்டி போடுவோம் என்ன, மரியாதையை போய் நான் சொல்லுதான் சொல்லணும். இப்படி பல சந்தர்ப்பம், நிறைய சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குது. எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தர் அவனை குறுக்கிட்டு இவனுக்கு கடைசியில் இவனுக்கு சுய இஷ்டத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் ஆயிடுச்சு. செய்ய முடியாமல் ஆகி கர்த்தர் சொல்கிறதான் சொல்லுவேன் அப்படின்னு அவன் செஞ்ச செய்திகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் செஞ்சாலும் அவன் தந்திரமாக இப்படிலாம் செஞ்சிட்டான். இந்த ஜனங்களை ஜெயிக்க முடியாது, அது சிங்கம், அதை நீ ஜெயிக்க முடியாது, அது ஜாதிகளோட கலவாது, அது தனித்து தான் வாசம் பண்ணலாம் சொல்லிட்டான். அதெல்லாம் இங்கே இருக்குது. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சரி இவன் நிறைய காசு கொடுக்குறான், இந்த காசுக்காக ஒரு வஞ்சகமான காரியம் சொன்னானா, அது எல்லாருக்கும் தெரியாது, அதை மட்டும் பார்த்துருவோம். என்னாகமோ 2:15 படிங்க பார்ப்போம். சாரி, அதுக்கு முன்னே இல்லை 2 பேதுரு 2:15 படிச்சுட்டு வாங்க. 2 பேதுரு 2:15 படிச்சுட்டு வாங்க. இல்லை 2 பேர் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்தவர்களை பேயோரின் குமாரனாகிய பெலியாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் கூலியை விரும்பி அக்கிரம நிமித்தம் போகலாம். சரி, அப்போ பிழையாமனுடைய வழியில் நடக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை அங்கே சொல்லியிருக்கு. இது வெளிப்படுத்தின விஷயத்தை 2:14 படிச்சிருங்க, படிச்சுட்டு வந்துடுவோம். அந்த வசனத்தை படிச்சுட்டு வந்துடுவோம். 2:14 சீக்கிரம். வெளிப்படுத்தல் 2:14, நீ மனந்திரும்பு, இல்லாவிட்டால் பட்டயத்தால் அழுத்தம் பண்ணுவேன். ஆவியானவரை சபைகளுக்கு சொல்லுறதை காதலும் கேட்க கிடவன். ஜெயங்குளூரவனுக்கு கொடுத்து இல்லை 2:14 இந்த வசனம் தப்பம்மா. சில காரியங்களை குறித்து குறை உண்டு. என்ன குறை உண்டு? என்ன குறை சொல்லுங்க. விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிற உண்டு. சரி, அப்போ பிலேயாமுடைய போதகம் என்னன்னு சொல்லியிருக்கு. பாலாக்குக்கு ஒரு தந்திரமான யோசனை சொல்லி கொடுத்தானா. அது என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை துறக்கடிக்கும்படியான ஒரு வேசி மார்க்க ஆலோசனை என்று அங்கே சொல்லியிருக்கு. அது என்னன்னு சொன்னால், அப்போ இந்த ஜனங்களை நீ ஜெயிக்க முடியாது, கர்த்தர் அவரே நேசிக்கிறார். இந்த ஜனங்களை ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் உண்டு, கர்த்தரிடத்துலேருந்து இந்த ஜனங்களை பிரிக்கணும். என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல ஜனங்களை பிரிக்கணும். அதாவது கர்த்தரை எரிச்சல் ஊட்டும்படியான காரியத்தை இந்த ஜனங்கள் செய்யும்படி செய்யணும். இப்போ புரியுதா நான் சொல்லுது? அது என்ன செய்யணும்னா, மோவாபிய ஸ்திரீகளை எல்லாம் இந்த பாளையத்துக்குள்ளே அனுப்பிடணும். நீங்கள் அந்நிய ஸ்திரீகள், அவனும் என்ன பண்ணுவான், அங்கே இந்த பெண்களோட வேசித்தனம் பண்ணுவான். இந்த பெண்களை வச்சு தந்திரமாக உங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணும். அங்கே இருக்க விக்கிரகங்களை வழிபடுறதுக்கும் விக்கிரகங்களை சாப்பிட்றதுக்கும் வழி செய்யணும். முதல்ல வேசித்தனம் பண்ணி அவனோட கையில் எடுத்துட்டு அவனோட பயன்படுத்தி எந்த கோயிலுக்கு கொண்டு வரணும்? விக்கிரக கோயிலுக்கு கொண்டாந்து விக்கிரக ஆராதனை செய்ய வைக்கணும். இப்படி செஞ்சுட்டா கர்த்தருக்கு கோவம் வந்துடும். இதுதான் பிலேயாம் சொன்ன தந்திரமான ஒரு ஆலோசனை. அவன் சொன்னானா, அது எண்ணாகம் 31:16 சீக்கிரம் படிங்க. எண்ணாகம் 31:16. ஆமாம், முதல்ல அவன் கர்த்தர் எச்சரித்ததுனால அவனால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ தந்திரம் சொல்லி கொடுத்தானா. படிங்க எண்ணாகம் 31:16. பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால்
இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமானவர்களாக இருந்தவர்கள் இவர்களே. இப்போ எண்ணாகம 25 முதல் 3 வசனத்தில், அந்த எண்ணாகம 25ஆம் அதிகாரத்தில் தான் அந்த சம்பவம், நான் இப்போ சொன்ன சம்பவம் இருக்குது. 1லேருந்து 3 2 வசனம் படிக்க வச்சுக்கிறோம். வேசனம் பண்ணார்கள், தேவனுக்கிட்ட பள்ளிகளை அழைத்தார்கள், போய் புசித்து தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பகால் பெயரை பற்றி கொண்டார்கள். இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் வந்துட்டது. சரி போதும். இப்போ 9வது வசனம் வந்தீங்கன்னா 24,000 பேர் செத்தார்கள். கர்த்தருக்கு கோபம் வந்து எத்தனை பேர் செத்தார்கள்? யுத்தம் பண்ணாமலே 25,000 பேர் வாதையினாலே செத்தார்கள் என்ற ஒரு சம்பவத்தை அங்கே பார்க்குறோம். இது யாரு? ஊழியக்காரன் பிள்ளையாம் தந்திரமா தேவனை எரிச்சல் ஊட்டுகிற காரியங்களுக்கு ஜனங்களை வழி நடத்தினபடினாலே அங்கே சாவும் சங்காரம் உண்டாயிட்டு. இப்போ புரியுதுல நான் சொல்கிறது? ஊழியத்தை நடத்திட்டு போகிறதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஏதோ வந்தோம் ஏசப்பா டேடின்னு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நெவர். ஒரு சபையை நடத்துறதுனா எவ்வளவு விஷயங்களை பார்க்கணும். எத்தனை வழியாக பிரச்சனை உள்ளே வர முடியும். இஸ்ரவேல் சபை யாருக்கு நடந்தது தான் நான் சொல்கிறேன். ஒரு கள்ளத்தனமான ஊழியக்காரன், ஆமாம் தீர்க்கதரிசின்னு கொஞ்ச நாள் சொல்லிகிட்டு இருந்தான். அப்புறம் தந்திரமான காரியத்தை, தேவனை எரிச்சலூட்டுகிற காரியங்களை செய்து சபையிலே பேரழிவை உண்டாக்கினான் என்ற காரியத்தை நாம் பார்க்குறோம். அல்ல, இப்படிப்பட்டவர்கள் மரித்தவர்கள். இது எதுக்கு இந்த செய்தியை பார்க்குறோன்னா, மரித்தவர்கள் என்று சொன்னால் அது அவிசுவாசியிலே இருக்கிறாங்க, சபைக்குள்ளே வர விசுவாசிகளே இருக்காங்க, ஊழியக்காரமல்ல இருக்காங்க. இயேசு நாமத்தை சொல்கிறான்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான இஷ்யூ. இதை கொஞ்சம் ஆழமாக புரியறதுக்கு தான் உங்களுக்கு இந்த பகுதிக்குள்ளே நான் வந்தோம். மரித்தவர்னா ஏதோ இயேசுன்னு வச்சிருக்கிறான், பைபிள் வச்சிருக்கிறான், பாட்டு பாடுறான், பிரசவம் பண்ணுறான், எல்லாம் ஜீவன் உள்ள நினச்சிடக்கூடாது. அதுக்குள்ளே எப்படிப்பட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தரை எரிச்சல் விட்டுற காரியங்கள், இதுதான் எனக்கு முன்னால் நிற்கிற விஷயம். அதுதான். அதனால தான் எந்த விதத்திலும் கர்த்தரை, இந்த காரியம் கர்த்தரை எரிச்சல் ஊட்டக்கூடுமா, நாம் ஒரு விஷயம் செய்ய போகிறதுக்கு முன்னாலே நாங்கள் இப்படி தான் சபைகளுக்கு ஆலோசனை சொல்லணும். நீங்கள் ஒரு என்ன ஒரு விஷயம் செய்ய போனாலும், இது செஞ்சால் கர்த்தருக்கு எரிச்சல் வருமா, கோபம் வருமா, பெருமை வருமா அப்படின்னு யோசித்து தான் நீங்கள் செய்யணும். இப்போ நடக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது அது அவியெல்லாம் அப்படி தானே செய்யாவ, அவங்களுக்கு கூட பேய வரையில நோயும் வரையில, பின்ன நாங்கள் செஞ்சா என்ன, இது அவிகளுக்கு நியாயம். இப்படி செஞ்சு பல தவறான நடைமுறைகளுக்குள்ளே சபை போய் தேவனை கர்த்தரை எரிச்சல் ஊட்டியாச்சு, தேவ கிருபை எடுபட்டு போயிட்டு பிறகு ஜபம் கேட்கப்படலை. இப்போ திருப்பி போடுறோம். நான் என்ன சொல்கிறேன், அநேக நேரம் சபையிலெல்லாம் ஜப கூட்டம்னு வைக்கிறாங்க, ஊழியர் ஐக்கியம்னு வைக்கிறாங்க, ஒரு ஐக்கியமாக நிற்கலைங்க. எல்லா இடத்துலையும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் உடஞ்சி பிஞ்சு நஞ்சு போகுது. இப்போ சமீபத்தில் கூட நான் கேரளாவுக்கு போயிருந்தேன். அது ஒரு ஊழியர் கூட்டம் தான். அங்கே நான் செய்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போ நான் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நான் நிறைய இந்த மாதிரி கூட்டங்களை பார்த்துருக்கேன். சபைகள் ஐக்கியங்கள் விசுவாச கூடுக ஊழியர் கூட எல்லாம் ஒன்றா நடக்கலை. கொஞ்ச நாளையில் நஞ்சு பிஞ்சு நாரி ஊறி போயிட்டுது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அஸ்திபாரம் உடஞ்சிருக்கு. இல்லையா? அஸ்திபாரத்தை எல்லாம் தகர்த்து போட்டுட்டு இன்னும் ஒவ்வொருத்தரும் தாறுமாறான ஐடியாவில் போகிறான். நமக்குன்னு அப்போஸ்தலருக்கு அஸ்திபாரம் இருக்குது. அதுக்குரிய காரியங்களை முதல்ல சரிப்படுத்தி தான் ஆகணும். எலியாவா அந்த பள்ளி மேடை என்ன செய்கிறான், பலிபீடத்தை செப்பனிடுகிறாங்க. அவன் செப்பனிடுகிறான். அதுக்கப்புறம் தான் ஆவி இறங்கிச்சு. முதலாவது நம்ம செப்பனிடணும். நம்ம ஒவ்வொரு ஐடியாவில் நடக்கப்படாது. உலகத்தில் இருக்க மார்க்கங்களை காப்பி அடிச்சப்படாது. இயேசுவின் வார்த்தை அப்போஸ்தல வார்த்தையில் நடக்கிறோமான்னு சிந்திக்கணும். ஆவியானவருடைய நடத்தலுக்கு நாம் காத்திருக்கணும். கன்ஃபர்ம் இப்படியெல்லாம் செய்தி சொல்லியிருக்கேன். எல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அது வரை வராது, நடக்காது. நீங்கள் பார்க்க வேண்டாம். இது ஒரு அரசியல் ஐக்கியம் மாதிரி தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே போக முடியாது. நீங்கள் விழிப்பாருங்க, நிறைய ஐக்கியங்கள் அரசியல் ஐக்கியமாக தான் போயிட்டு இருக்குது. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆலோசனை சொல்கிறோம். அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ புரியுதா நான் சொல்கிறது? கர்த்தரை எரிச்சல் ஊட்டுகிற காரியம் என்கிற ஒரு அறிவு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இப்போ முதலாவது விஷயம் என்னன்னா, நான் நேரம் சொன்ன மாதிரி சபையெல்லாம் மரித்த அனுபவத்தில் போயிட்டுங்க. எது கர்த்தருக்கு எரிச்சல் ஊட்டுறதுல, எது கர்த்தரை சந்தோஷப்படுத்துறதுங்கிற உணர்வு இல்லாமல் போச்சு. நமக்கு தனிநபருக்கே இல்லைல்ல. தனிநபருக்கே தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்னு பகுத்தறியத்தக்க உணர்வு இல்லை, செத்தாச்சு. அப்புறம் சபைக்கு அந்த உணர்வு இல்லை. தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமானதுன்னு உணரக்கூடிய அறிவு சபைக்கு இல்லை. இனி சபைகளுக்குள்ள வேலை செய்கிற ஆள் யாரு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுப்பிக்க முடியாதவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அல்லனா ஆவி இல்லாதவர்கள்,
தேவனுக்கு என்று வேறுதிரிக்கப்படாதவர்கள், இவன் தான் தலைவன். பின்ன எப்படி இருக்கும் அந்த லட்சணம்? நீங்கள் சொல்லுங்கள். இதில் நீங்கள் சபையார் சிக்கிறீங்க எல்லா இடத்துலையும். நான் உங்களை மட்டும் சொல்லலை, நீங்கள் சிக்கிறீங்க. உங்களை அதில் அது வெளியே எடுக்கிறது அப்படின்னா நாம் போய் நிற்கணும் பிரசங்கர். அப்போ எனக்கு ஆண்டவர் தான் சொல்லி தராரு, இப்படி ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் அஸ்திபாரத்துலேருந்தே சரிப்படுத்தணும். அஸ்திபாரத்தை சில இடத்துல கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி அஸ்திபாரத்தை சரி பண்ணிடலாம். சில இடத்துல தலைகளாக இருக்குது அஸ்திபாரம். எல்லாத்தையும் பிடிக்கிட்டு புதுசாக போடு, இல்லையா, வழி கிடையாது. இந்த ரீதியில் நிச்சயமாக வர முடியாது. அப்படி வரும்போது மட்டும்தான் நாம் இப்போ சொல்கிற நிறைய காரியம், இப்போ ஜப ஒளியாகட்டும், வீட்டு கூட்டங்களாகட்டும், ஒரு தேவனுடைய உணர்வு, தேவனுடைய ஆவியினுடைய ஒரு செயல், தேவனுக்கேற்ற ஆவிக்கேற்ற ஒரு வைராக்கியம். இப்போ சொல்கிற வார்த்தையில் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு புதுசாக இருக்குமோ, இதெல்லாம் நமக்குள்ள உண்டாகணும். அப்படி உண்டானவர்கள் தான் தங்கள் வீடுகளில் இதை வச்சாங்க, ஊழியத்துக்கு இடம் கொடுத்தாங்க, நிலங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு வைராக்கியம் உண்டாச்சுல்ல? உங்களுக்கு உண்டாகலை, இன்னும் உண்டாகலை. ஒரு வீட்டு கூட்டம் வைக்கிறதுக்கே உண்டாகலை, நீங்கள் வீட்டில் கூடி ஜெபம் பண்ணுறதுக்கே இன்னும் உணர்வு உண்டாகலைன்னா நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க? நீங்கள் இப்படி தான் இந்த சபைகளும் அப்படி போயிடுறதுனால அந்த ஜனங்களுக்குள்ள டோட்டலாக அணைஞ்சிருது. ஒரு கூட்டம் வச்சா எவ்வளோ ஜனங்கள் வந்து ஜெயிப்பாங்க, குறைஞ்சி ஒரு மாதம் சொன்னார் சமீபத்தில் ஒரு ஊழியர் கூட்டத்தில், ஒரு ஊழியத்தில் வந்து நாங்கள் இவ்வளவு பேர் கூடி இப்படியெல்லாம் ஜபிப்போம், பயங்கரமாக ஜபிப்போம். பிறகு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அவர் அந்த பக்கம் போனாராம். அந்த போய் அந்த ஊழியர் நடந்த அந்த சூழ்நிலையை பார்த்தா வரவடிக்க வச்சிருக்கா அவளாம். என்னத்தை வச்சிருக்கா அவளாம்? பெரியதான் நான் சொல்ல, அவர் சொன்னது ஊழியர் கூட்டத்தில் அவர் சொன்னதான் நான் சொல்லுகிறேன். வரவடிக்க வைத்திருக்கிறாள். எனக்கு ரொம்ப இங்கே தானே எவ்வளோ ஃபயரா விழிப்பு ஜபம், அந்த ஜபம் ஒன்று கிடந்து ராத்திரி பகல அக்னியா ஜெபிச்ச இடத்துல இப்போ என்ன வச்சிருக்கு? கதம்ப அடிக்க வச்சிருக்கு. கொள்ளாமல் நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? இது சபைக்குள்ளே நடக்கிற விஷயம். அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு எப்படிடா சரி பண்ணுறதுன்னு கேட்கும்போது தான் ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த செய்தியை பேசுகிறேன். அப்போ என்ன புரிஞ்சோம்? தூங்குகிற நீ விழிப்பியா விழிக்க மாட்டியா? இல்லை கொரட்டை போட்டு தான் உறங்குவேன்னு சொல்ல போறியா? அது வம்பாடு. நீ விழிக்கணும். உனக்கு விழிப்பு உண்டாகட்டும். தனி நபருக்கு எனக்கு விழிப்பு தந்ததுனால ஆண்டவர் இப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறார், நான் ஓடிட்டு இருக்கேன். உங்களுக்கும் தந்துட்டு தான் நீங்கள் எப்படி செஞ்சுருப்பீங்க இல்லை? உங்களுக்கு தந்த அழைப்புக்கு ஏற்ப செய்வீங்கல்ல? விழிக்கணும். ரெண்டாவது, மரித்து போன அனுபவம், மரித்து போன மார்க்கம், மரித்து போன சபை, புரியுதா? ஒரு அளவு தான் செய்ய முடியுங்க. நாங்கள் சொல்லிடுவோம், இதில் இருந்தால் நீ செத்து போயிடுவ, ஓடிப்போ, இந்த சமபூமியில் நிற்காத, வேற வழி கிடையாது, வழி கிடையாது. சொல்லி பார்ப்போம், எல்லா வழியிலும் சரி வரல என்ன சொல்லுவோம்? ஓடி போய் ஜீவன் தப்ப 5 நீதிமானர் அனுப்பிடுறோன்னு கேட்ட மாதிரி ஆயிரும். கடைசியில் ஓடிப்போன்னு சொல்ல வேண்டிய ஆயிரும். ஸோ ஆக நீங்கள் மரித்த அனுபவங்களை விட்டு வெளிவர வேண்டும், ஐக்கியங்களை விடணும். அப்படி விட்டு எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோட ஐக்கியத்தில் வரும்போது தான் இந்த எழுப்புதல் அனுபவத்தை நாம் அனுபவிக்க முடியும். நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா இல்லையா? நான் அதை கேட்கணும். பிரசங்க எல்லாம் நான் நிறைய பண்ணிட்டு போயாச்சு, எவ்வளவு நாள் பண்ணுறேன், பல வருஷமாக பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எழுப்புதல் ஏன் வரையிலங்கிறது உங்களுக்கு பிரிச்சிருக்கோம். நாங்கள் இல்லை பிரச்சனை, நீங்கள் தான் பிரச்சனை. இல்லை இல்லையா? நீங்கள் எழும்ப மாட்டேன்னு கிடந்தா நாங்கள் என்ன செய்ய முடியும்? நான் உணர மாட்டேன், நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், தாழ்த்த மாட்டேன், திருந்த மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் பிரதங்கேறனா என்ன செய்ய முடியும்? இருந்துடுங்க, அப்படியே இருந்துடுங்க, அவ்வளவுதான். ஆக அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த செய்திகள் மூலமாய் நாம் உணர்வடைந்து நாம் எழும்பி கர்த்தருக்காய் பிரகாசிக்க நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.